जयदां शुभदां देवी श्रीचक्रस्थितां परां वत्सलां मातरं सुषमां विजयलक्ष्मीं नमाम्यहम्। இன்டர்ஸ்டேட் போலீஸ் கான்பரன்ஸ் விவரங்களை சொல்றீங்களா? என்ன காரணம்? போலீஸ் திறமை குறைவை பத்தி உங்க அபிப்பிராயம் நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? உங்க கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும்னா எனக்கும் பைத்தியம் பிடிச்சிடும். ப்ளீஸ் 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 தயவு செஞ்சு போயிடுங்க. என்ன தொந்தரவு செஞ்சாங்க ப்ளீஸ் ப்ளீஸ். அப்பா மே ஐ கம் இன் சார்? வாயா வா. குட் மார்னிங் சார். என்னையா வெளியே தொந்தரவு கொடுத்ததுனால உள்ள வர வந்துட்டியா? எக்ஸ்கியூஸ் மீ சார், ஐ எம் குமார். நான் ஏஜென்ட் ஃப்ரம் ஸ்பெஷல் பிரான்ச். இப்ப நடந்துட்டு இருக்கிற கேஸ முன்னிட்டு ஸ்பெஷல் ஆபீசரா என்ன அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. வாட் பாய், இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய ரிஸ்கான வேலை இல்லாம போனா வாழ்க்கையில ட்விஸ்டோ த்ரில்லோ இருக்காது சார். குட். உனக்கு மேரேஜ் கிரேஜ் ஆயிருக்கா? மேரேஜ் ஆயிடுச்சு, இன்னும் கீரேஜ் ஆகல. பெரிய ஆளுதா ஐயா. ஆமா. ஐயோ அப்பா, ஐயோ அம்மா கடவுளே. என்னங்க ஏதோ குத்துதுங்க. இந்த ரப்பா இங்க எதுக்கு? இது என்ன தெரியுமா? என்னது? எலக்ட்ரானிக் டிடெக்டர். இது எதுக்கு? 15 கிலோமீட்டருக்குள்ள எங்காவது எலக்ட்ரானிக் வேவ்ஸ் வந்தா உடனே இதுல தெரியும். இது எப்போ என்கிட்ட இருக்கணும். அப்படின்னா படிக்கணுமா? நீங்க ஒரு வேலை செய்ய, இதையே வச்சுட்டு படுத்துக்க. ரொம்ப குறும்பு பண்றீங்க. இங்க பக்கத்துல ஸ்ரீ பக்ஷ தீர்த்தங்கிற ஊர் இருக்குதா. அங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 2 பறவைங்க வருதா. அங்க மட்டுமா? நம்ம கொல்லப்புறத்துல கூட தான் தினமும் கருட காக்கா புறா எல்லாம் வருது. ஐயோ அப்படி சொல்லாதீங்க, பெரிய பாவங்க. தெய்வ பறவைகளா கைலாசத்துல இருந்து வருதா. அதுகளை பாக்குறதுக்கு நிறைய கூட்டம் வருதா. இத பாருசுதா, மேல பறக்கிற பறவைகளையும் கீழே இருக்கிற குருவிகளையும் கடவுள்னு நினைச்சு உட்கார்ந்துட்டே இருந்தா உத்தியோகமா பறந்தே போயிடும். என்னங்க இது? நான் சொல்றத கேளுங்க. போலாங்க 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 போலாங்க. இருக்கிற வேலை இல்லை, இது முக்கியமா என்ன? அப்படிலாம் பேசாதீங்க. சரி சரி, எப்படி பிடிவாதம் பண்ணி உன் காரியத்தை சாதிச்சுக்கிட்டேன். பேசக்கூடாதுன்னு சொன்னேன்ல. அதுவும் பழங்க வருது. கண்ணை முடிச்சு கும்பிடுங்க கும்பிடுங்க.
தூரமான இடத்துல எலக்ட்ரிக் சிக்னல் எப்படி வருது? இங்க எலக்ட்ரானிக் வேவ்ஸ் இருக்கு போல இருக்கு. சம்திங் இஸ் கோயிங் ஆன். அப்பப்பா, இந்த கேம்புக்கு ராத்திரி இல்ல பகலும் இல்ல. என்னங்க இந்த ராத்திரி வேலையில புறப்படுறீங்க? சி மேடம், எங்க போக போறேன்னு யாருக்கும் சொல்லாம எப்ப போக போறேன்னு எனக்கும் தெரியாதபடி இருக்கிறதா என் டியூட்டி. அது சரி, என்னுடைய அபிஷியல் டைரி எங்க வச்சிருக்கேன்? பத்திரமா வச்சிருக்கேன். ஆனா அது இப்ப தேடி எடுக்கணும்னா ஒரு நாளும் ஆகலாம், ஒரு வாரம் ஆகலாம், ஒரு மாசம் ஆகலாம், ஒரு வருஷம் கூட ஆகலாம். பெரிய சிஐடி ஆபீசர் இல்லையா, உடனே கண்டுபிடிக்க பார்க்கலாம். லுக் சுதா, ஐ அம் இன் ஹரி, ஐ ஹேவ் டு கோ ப்ளீஸ். ரொம்ப கெஞ்சி கேக்குறீங்களேங்கிறதுக்காக இறக்கப்பட்டு தரேன். இதோ இங்க வச்சிருந்தேன். ஓகே, தேங்க் யூ. ஆமா, போயிட்டு எப்ப வருவீங்க? ஒரு நாள் ஆகலாம், ஒரு வாரமும் ஆகலாம், ஒரு மாசமும் ஆகலாம், இல்ல ஒரு வருஷம் கூட ஆகலாம். பெரிய சிஐடி ஆபீசர் மனைவி இல்லையா, வெயிட் பண்ணி பாரு. ஓகே, பாய். என்னங்க, கேம்ப் போயிட்டு அதுக்குள்ள வந்துட்டீங்களா? வழியில உன் ஞாபகம் வந்துருச்சு, போக முடியாம திரும்பி வந்துட்டேன். எனக்கு தெரியும் நீங்க வருவீங்கன்னு. மோட்டார் சைக்கிள் சத்தம் கேட்டதுன்னு நினைச்சேன் திரும்பி வரீங்கன்னு. வாங்க. சும்மா திரும்பி வரல, சேலஞ்சோட வந்து. என்னது? இந்த கேமராவை யாராலும் கண்டுபிடிக்க முடியாத இடத்துல மறைச்சு வைக்கிறேன். மறுபடியும் ஒரு டெஸ்டா பாருங்க. உங்களுக்கு கூட தெரியாத இடத்துல வைக்கிறேன். சேலஞ்ச் அப்படின்னு இல்லைங்க. ஓகே. அம்மா ஹலோ ஹலோ, I am Kumar speaking, sir. I am Kumar.
எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. அம்மா இங்க சடனா ஏற்பட்ட ஷாக்குனால அவங்களுக்கு சுயநினைவுலாம் போயிடுச்சு. கண்டிஷன் கிரிட்டிக்கல்னு சொல்லணும். இதுக்கும் 4 நாளைக்கு அப்புறம் தான் அவங்க உடல்நிலையை பத்தி சொல்ல முடியும். அந்த பையனுக்கு இப்படி ஒரு முடிவு ஏற்பட்டுடுச்சு. அந்த கொடியவங்களை நாசமாக்குறதுக்கு வழி, இந்த பிரச்சனைக்கு முடிவு ஏற்படுறது எப்போ, யாரா? இது ராஜமௌலிங்கிற இன்ஜின் தூத்துக்குடி ஹார்பர்ல வெடிச்சு போச்சு. அவரு சர் வி.எஸ். ரகுநாத், அக்ரிகல்ச்சரிஸ்ட். இந்தியாவுக்குள் விவசாயத்தை பன்மடங்கா வளர்த்து அதிக தானியங்களை உற்பத்தி செய்ய பாடுபட்டார் அவர். டெல்லியில் உள்ள அவர் லேப்ல இருந்து மாயமாயிட்டு அவர் இல்லாதது நாட்டுக்கே பெரும் நஷ்டம். இதெல்லாம் எதிரி நாடுகளின் சூழ்ச்சிதான்னு தெரியுது. இப்போ ஒரு யங் ஆபீசர் அந்த கொடியவங்களால கொல்லப்பட்டார். யாரு? பிரதீப். ஒன்றில் புகழோடு தோன்றணும். நாங்க மனுஷனா பிறந்தா பேரும் புகழும் செல்வமும் இருக்கணும்டா. அப்பதான் வாழ்க்கையில ஆனந்தம் இருக்கும். இல்லடா, மனுஷனா பிறந்தா தான் லட்சியத்தை நிறைவேற்றணும்டா. என்னடா உன் லட்சியம்? பெரிய சிஐடி ஆபீசர் ஆகணுமா? அது மட்டும் இல்லடா, அழகான மனைவி வாய்க்கணும்னா? அதெல்லாம் இல்லடா. லட்சமா பணம் சம்பாதிக்கணும்னா? இல்லடா, ஒரு பொறுப்புள்ள ஆபீசரா நம்ம நாட்டுக்கு சேவை செய்யணும். அந்த கடமையை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போத உயிரை விட்டுடணும். குமார், ஐம் சாரி. தேச துரோகிகளை பத்தி இந்த கேஸ கண்டுபிடிக்க தகுதியானவன் நீதான்னு உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். டேக் இட் அண்ட் மேக் இட் எ சக்சஸ். தெரிஞ்ச விஷயங்களை மனசுக்குள்ளேயே வச்சுங்க. பார்த்த காட்சிகள் கண்ணுக்குள்ளேயே இருக்கட்டும். இது ரொம்ப ரகசியமா இருக்கணும். இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேற எந்த டாக்குமெண்ட்ஸ்லயும் இருக்கக்கூடாது. ஓகே? ஷூர். இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட முழு பொறுப்பும் உன்னுடையதான். ஓ, தேங்க்யூ. வாட் அபவுட் மை ஃபிளைட் டிக்கெட்? நாளை பகல் 2 மணிக்கு உங்க ஃபிளைட் டிக்கெட் எடுத்து. நோ, கேன்சல். நான் நாளை மார்னிங் 7 o'clock ஃபிளைட்ல போறேன். டிக்கெட் அரேஞ்ச் பண்ணுங்க. ஏர்போர்ட்ல சந்திப்போம். ஃபிளைட் இவ்வளவு லேட்டா? அமெரிக்கால லேட்டா வர விமானங்களை காட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு சம்மதிப்பாங்களே தவிர ஏர்போர்ட்ல இருக்க விட மாட்டாங்க. அங்க மக்கள் எவ்வளவு காமா இருப்பாங்க. ஆனா இங்க தொலை பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த இடத்தை விட்டு போனா போதும் போல இருக்கு. இங்க இருந்தா எனக்கு மூளையே கெட்டு போயிடும். ஒரு தடவை என்ன நடந்ததுன்னா, நியூயார்க் எம்பயர் பில்டிங் டாப் ஃப்ளோர்ல இருந்து பார்த்தேன்னா, ஓ மை காட், மனுஷங்க எல்லாம் எறும்பு மாதிரி இருந்தாங்க. அற்புதமான காட்சி அது. நான் நயாகரா ஃபால்ஸ்க்கு போயிருக்கும் போது என்னன்னா, தேங்க்யூ. அதுல மிச்சம் இருக்கிற ஜோக்க நாம் பூர்த்தி பண்ணலாமா? உங்க சத்தத்துல அந்த நீர்வீழ்ச்சியின் சத்தமே கேட்காம இருந்திருக்கும். பாரு மை டியர் புத்திகேட், உங்க வாயை திறந்ததும் அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்க முடியாம பேசஞ்சர்ஸ் எல்லாம் கஷ்டப்படுறாங்க. செக்யூரிட்டி ஆபீசருங்க தலைவலிக்குதுன்னு லீவ் போட போறாங்க. பைலட் ஆபீசருங்க உண்ணாவிரதம் இருக்க போறாங்க. தயவு செஞ்சு உங்க அழகான வாயை கொஞ்ச நேரத்துக்கு மூடிட்டா எல்லாருக்கும் நிம்மதியா இருக்கும். Want to know who I am? I am the professional killer. மகாராஷ்டிரம், மத்திய பிரதேஷ், மைசூர், ஆந்திர பிரதேஷ், கேரளா, பெங்கால் அண்ட் ஸ்ரீநகர்லயும் இதுவரை 365 கொலைகளை செஞ்சிருக்கேன். தயவு செஞ்சு வாயை மூடாம போனா நம்பர் 366 ஆயிடும். இட்ஸ் வெரி பேட் நம்பர். Keep this power in your hand and keep your mouth shut. Okay? Excuse me. பக்கத்து சிட்டிக்கு
இங்கே வந்துட்டியா? இந்த சீட்ல உட்கார்ந்து இருந்த என் பாச பக்கத்து சீட்டுக்கு அனுப்பிட்டு நான் இங்க வந்துட்டேன். என் பக்கத்துல ஒரு கொலகார திருட. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நான் இன்டர்நேஷனல் ஹைஜாக். இந்த விமானம் பாம்பே போறதுக்குள்ள இத ஹைஜாக் பண்ணி பேங்காக்ல இறக்கலாம்னு நினைச்சேன். சத்தம் போட்டா என் பூட்ஸ்ல இருக்கிற பாம்பு வெடிச்சு விமான ஆகாயத்திலேயே தூள் தூளா போயிடும். நான் எங்க ஆட்களோட பாராசூட்ல பாரிஸ்ல இறங்கிடுவேன். அங்க தாடியை தடவிக்கிட்டு இருக்கிற மனுஷன் என்னுடைய ஹெட் பாஸ். அந்த தொப்பிக்காரர் என்னுடைய பாஸ். அவர் தாடியை தடவுறதை நிறுத்திவிட்டா, இவர் வச்சிருக்கிற தொப்பியை எடுத்துட்டா நாங்க ஹைஜாக் பண்ணிடுவோம். நிறுத்திட்டாரா? இல்ல, மறுபடியும் தடவிட்டு இருக்காரு. எடுத்துட்டாரா? எடுத்து கொஞ்சம் சரி பண்ணி வச்சுட்டாரு. இப்போ அதான் இப்போ அதான் சரியா பார்த்து சொல்றியா? அங்கதான் பாக்குறேன். தொப்பிய வச்சுட்டே இருக்காரு. ஓஹோ, இதுவரை வழக்கமான சிக்னல் வராததுனால நினைக்காத இடையூறு ஏதோ நடந்திருக்கும். ஓகே. அப்பா, Hi. Hi. Hello. Hello. Hi. Hi. Hello. Hello. Please come out. கொஞ்சம் வெளியே வரீங்களா? Thank you. Thank you very much. Handsome personality. Keep it up. May I know your good name, please? You want my name? வெயிட். இந்த கோட்டை கொஞ்சம் கழட்டிடுறேன். Ready?
on, get up, get up, get up. That's good. உங்களை இப்படி செய்ய சொல்லி அனுப்பி வச்ச அந்த பெரிய மனுஷன் யாரா? தெரியாது. தெரியாது? தெரியாதா? சொல்லுடா. தெரியாது. ஓ, come on, get up. Come in a line. சொல்லுடா. Oh, my goodness. Hands up! முத்து நீயா? நான் தான் தி கிரேட்டஸ்ட் டிடெக்டிவ் இன் தி வேர்ல்ட், முத்து. நான் எழுத போற நாவல் டேஞ்சரில் டார்லிங். ஒன்னு பயமுறுத்த போய் நான் பயந்துட்டேனே. 10 வருஷத்துக்கு அப்புறமும் நீங்க அப்படியே தான் இருக்க. அப்படியே தான் இருப்பேன். இங்க இருக்கிற கொள்ளக்காரங்களை நாசமாக்குற வரைக்கும், கருப்பு மார்க்கெட்டை ஒழிச்சு கட்டுற வரைக்கும், கலப்படங்களை கண்டுபிடிக்கிற வரைக்கும், அப்பா சொத்தெல்லாம் என் கைக்கு வர்ற வரைக்கும் நான் நாவல் எழுதுறதை நிறுத்த மாட்டேன், டிடெக்டிவையும் விட மாட்டேன். டிடெக்டிவ் முத்து ஜிந்தா. யாரா ரிவால்வரால சுட்டது? என்னமா என்ன நடந்தது? ஒண்ணு இல்ல டாடி, நம்ம கோவிந்தராஜ் அங்கிள் மக என்ன பயமுறுத்துறதுக்காக ரிவால்வர்ல தானே சுட்டுட்டு பயப்படும். ஓஹோ, இவனா? ராதா வந்தது எனக்கு தெரியும். பிளைட்ல ஒரு கொலைகாரனை பார்த்தது கூட எனக்கு தெரியும். அவன் போட்ல ஒரு பாம், வாயில ஒரு தோட்டா, எல்லாத்தையும் நான் பின்னாலே இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அவனை இப்பவே பிடிச்சி கட்டி, ராதா உனக்கு காணிக்கையா தர்றேன். இந்த வேலையில நீ எனக்கு வலதுகிறோம், நான் உனக்கு இடதுகிறோம். தேங்க்யூ முத்து. இந்த ஹெல்ப் நீ செஞ்சுட்டேனா நிச்சயமா பிடிச்சிருவேன். வாய மூடுறா. டாடி இருமா, பைத்தியக்காரத்தனமா நடந்துகிட்டா உங்க அப்பாவுக்கு போன் பண்ணுவேன். மை டியர் ஃபூல் லிட்டில் ஐஜி அங்கிள், உங்களுக்கு என் அப்பாவோட பேசணும்னா போன் பண்ணணுமா? நான் இங்க இருந்தே ஒரு குரல் கொடுத்தா அங்கேயே நடுங்குவார். இந்த நாட்டுக்கு ஏதோ கேடுகாலம் வந்துருச்சு. இல்லைன்னா இப்படி எல்லாம் நடக்குமா? டேம உடைக்கிறாங்க, நெருப்ப வச்சு கொடுத்துறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னவா? இதையெல்லாம் செய்யறது யாரு? அதத்தானையா நானும் கேக்குறேன். நான் தான் இதுக்கெல்லாம் காரணம். ஆமாடா, உங்களுக்கு ஐயா இந்த ஃபேக்டரிக்கு எஜமானனுமான நான் தான் இந்த அக்கிரமங்களுக்கெல்லாம் காரணகர்த்தா. நீங்களே முதலாளி? போங்கடா பைத்தியக்கார பசங்களா. நான் தான் நானுன்னு இதுக்கு அர்த்தம் இல்லடா. என்னாட்டம் பணம் சம்பாதிச்சு கவலையே இல்லாதபடி இருக்கிறவங்க எல்லாரும் தான் இதுக்கு காரணமானவங்கன்னு சொல்றேன். நாட்டம் மத்த முதலாளிங்க சுயநலத்தை மூட்டை கட்டி வச்சுட்டு நாட்டின் நன்மைக்காக பாடுபட்டா இதெல்லாம் ஏற்படாது இல்லையா? நான் செய்யற மாதிரி மத்த முதலாளிகளும் ஏழை தொழிலாளிக்கு உதவி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த அக்கிரமங்கள்லாம் நடக்காதுன்னு பெரியவங்க நீங்க சொல்லும் போது நாங்க என்னங்க சொல்றது? ஒண்ணும் சொல்ல வேண்டாம், புத்தாலித்தனமா நடந்துங்க. சரிங்க. டேய், பேப்பர் நியூஸ் பொண்டாட்டி பிள்ளைகளை காப்பாத்தாதரா, போய் வேலையை பாருங்க. வேலைகள் எல்லாம் நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கா? திட்டமிட்டபடி எல்லா வேலைகளையும் செயல்படுத்தி காட்டுறதா இந்த கோவிந்தராஜின் ஸ்பெஷாலிட்டின்னு நம்ம ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸுங்க தெரிஞ்சுக்கணும். வெளிநாட்டாருடன் ஒப்பந்தம் செய்தபடி இந்த வேலை வெற்றிகரமா முடிஞ்சா நம்ம ஜாதகமே மாறி போயிடும். பார் டேவிட், நாம சொன்ன வேலையை ஒழுங்கா செய்யறானா நாட்டின் பெருமைக்கும் நமது வெற்றிக்கும் காரணமான சயின்டிஸ்ட் இருக்கணும். செய்யாம இருப்பானா? மனைவி பிள்ளைங்க மேல பாசமுள்ளவங்க யாரானாலும் அவங்க நன்மைக்காக நாட்டுக்கு மட்டுமல்ல அந்த பரமேஸ்வரனுக்கு கூட துரோகம் செஞ்சு, அதுதான் சென்டிமெண்டல் ஸ்பெஷாலிட்டி. அதை பயன்படுத்திக்கிறது நம்ம ஸ்பெஷாலிட்டி. ஹலோ டாக்டர் ரகுநாத். குட் மார்னிங் டாக்டர் ரகுநாத், எப்படி இருக்கீங்க? ஒன்னாட்டம் உள்ளவன் வலையில விழுந்த அகராதியில குட்ங்கிற வார்த்தைக்கே இடம் இருக்காது மிஸ்டர் கோவிந்தராஜ். உங்க அகராதியில எப்படி இருந்தாலும் ஏன் அகராதியில தோல்விங்கிற வார்த்தைக்கே இடம் இருக்காது. சரி, உங்க முயற்சிகள்லாம் எது வரைக்கும் வந்திருக்கு?
என் தாய்க்கு சமமான இந்த நாட்டுக்கு துரோகம் செய்ய இன்னும் கொஞ்ச காலங்களா? தாய் நாட்டை காட்டி கொடுக்கிற உன்னாட்டம் தேச துரோகிய விருப்பத்தை நிறைவேற்ற இன்னும் பல காலங்களா? என் திறமையை பயன்படுத்தி இந்த கையாலேயே இந்த நாட்டுல சுபிட்சத்தை ஏற்படுத்தி சொர்க்க பூமி ஆக்கணும்னு நினைச்சானா, இன்னைக்கு இந்த நாட்டை என் கையாலேயே சுடுகாடா மாத்த நீ திட்டம் போட்டிருக்க. இப்படிப்பட்ட உன் முகத்தை பார்க்கிறதே பெரிய பாவம். மறுபடியும் பேசப்படுற நீ நாட்டை பத்தி யோசிக்காம உன்னை பத்தி மனைவி பிள்ளைகளை பத்தி யோசனை பண்ணு. தாமதம் செய்யாம ஒப்படைச்ச வேலையை ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள்ள முடிச்சிடு. இல்ல உன் குடும்பத்தை அடியோடு நாசமாக்கிடுவேன். ஜீவ நதிகள் ஓடுகிற பாரத பூமியே நான் தயார் செய்கிற பார்முலா ஹெச் திரவத்தால் நீ காய்ந்து வறட்சி ஏற்படுற அன்னைக்கு நான் கோட்டீஸ்வரன் இல்ல மில்லியனர் இல்ல பில்லியனர். அதுதான் என் ஸ்பெஷாலிட்டி. உன் குரலை கேட்ட உடனே உடம்புலகாய சின்ன மாதிரி உடம்பெல்லாம் அப்படியே சூடேறி போச்சு. அப்பா, உன் முகத்தை பார்த்தா வெள்ள பூசணிக்காயில வந்த திருஷ்டி பொம்மையாட்டம் ரொம்ப அழகா இருக்கு. சந்தோஷமா பேசும்போது கூட காய்கறி பாட்டிய மறக்கலையா? போகாது போனாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? நான் பிறந்தது கத்திரிக்காய் தோட்டத்துல, வளர்ந்தது தென்னைமர தோட்டத்துல, ஞானோதயம் கிடைச்சது கீரை தோட்டத்துல, ஒன்னு சந்திச்சது வெங்காய தோட்டத்துல. பிறந்தேகத்தை மறக்காத இந்த அதிசய மனிதன் வெஜிடபிள் வீராசாமி. அந்த விக்டோரியா மகாராணியை வந்தாலும் சரி வெஜிடபிள் தான் இருப்பேன். யாரோ வெஜிடபிள் கஸ்டமர் வந்திருக்காங்க, போய் பேசி அனுப்பிட்டு வரேன். அதுவரை இங்கே இரு. போயாத. வந்துட்டேன். ஆச்சரியமா இருக்க. அடடே, பல நழுவி பால்ல விழுந்து 2 நழுவி வயிற்றுக்குள்ள போயிடுச்சே. ஏன் வரக்கூடாதா? ஐயோ, நீ இருந்தானே காத்துக்கிட்டு இருக்க. அப்படி போகாதே, ரூட்ட மாட்டி விட்டேன். ஏன்? ஒண்ணு இல்ல, அங்க வாழைக்காய பழுக்க வச்சிருக்கேன். உன் காத்து பட்டா அது வாடி போகும். அதுக்குதான். பண்ருட்டி பலாப்பழமே, நீ இங்கே இரு. வெஜிடபிள் கஸ்டமர் வந்திருக்காங்க, போய் பேசி அனுப்பிட்டு வந்துடுறேன். ஹலோ, ஏய், யாரியா நீ? வேற ஒண்ணு போட்டா சொரம் நம்மளுக்கு மாதிரி. யார் நீ? உள்ள யாரோ தும்முன மாதிரி இருக்க. என் நாய்க்குட்டிக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கு, தும்முது. உனக்கு என்ன வேணும்? போயிட்டா. ஓர் யூ டெல் மீ அர்ஜென்ட்லி. ஏன் சொல்லணுமா? எஸ், சேலம் மல்கோவா மாம்பழம் ஒரு லாரி வேணுமே. மல்? அதுக்கு இப்ப சீசன் இல்ல. போகட்டும். முருங்கைக்காய் கிடைக்குமா? காய் கிடைக்காது, கீரை கிடைக்கும். அப்போ அவரைக்காயாவது கிடைக்குமா? நீங்க கேட்கிற 3 அன்சீசன். அன்சீசன்ல கிடைக்கிற பொருள் எனக்கு இஷ்டம். என்ன, நான் எல்லா சீசன்லயும் ஒண்ணுங்கிறதுனால. ஒண்ணு நம்பர் 1. ஓ, யூ ஆர் மிஸ்டர் உள்ள குட்டி. தேங்க்யூ. ஹாய் ஸ்வீட்டி. அழகான ஒரு பெண் பயப்படும் போது அவ இன்னும் அழகா இருப்பா. அதுக்காகத்தான் அப்படி செஞ்சேன். இங்க வந்த வேலை. பெரிய வீடு நாட்டம் இருக்கீங்க. ஒரு அழகனோட அறைக்கு எதுக்கு வருவான்னு தெரியாதா? தெரியும். ஏதோ தேவைன்னு தான் வருவான். ஆனா அது மனசா உயிரான்னு தெரிஞ்சா தானே. வாலிபவரில நீங்க கொடுத்தீங்கன்னா உயிரை நான் தரேன். அழகுல சென்ற ஒரு பெண் உயிரை கொடுத்தான ஆனந்தம் தான், எடுத்தான ஆனந்தம் தான். ரொம்ப அட்வான்ஸ் நீங்க. என் ரூமுக்கு நீ மட்டும் அட்வான்ஸா வரும்போது நான் விரும்புற இந்த விருந்துக்காக அட்வான்ஸா இருக்கிறது தப்புன்னு சொல்றியா? நான் யாருன்னு தெரிஞ்சுட்டீங்களா? தெரிஞ்ச வரைக்கும் 10% அழகுதான்னு புரிஞ்சுக்கிட்டேன். மற்ற விஷயங்களை தெரிஞ்சுக்க
முயற்சி பண்றேன். நான் எதுக்காக வந்தேன் தெரியுமா? என்ன கொல்றதுக்காக? அதான் இந்த அழக காட்டி. அதுவும் உன்னாட்டம் ஒரு அழகான பொண்ணாத்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐம் சாரி டார்லிங். இந்த சமயத்துல எலிசபெத் டெய்லரே வந்தாலும் சரி நான் பொருட்படுத்த மாட்டேன். பாரு, யாரா இருந்தாலும் 5 நிமிஷத்துல அனுப்பிச்சுட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நீ பாத்ரூம்லயே ப்ளீஸ். I said come on please. Okay darling, just 5 minutes. Mia, darling, come on. என்ன பொம்பளை வாசனை வருது? வேறுபாடியோட இருக்கிற நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? லேடி கெஸ்ட். அப்படியா? லேடி கெஸ்டா? நான் பார்க்கவே இல்லையே. ஆமா, 35, 22, 35. எதுப்பா சைஸ்? வாசனையை பார்த்தா? தலைமுறையை பார்த்து சொல்றேன். விக்டோரியா மகாராணியா இருக்கணும், இல்ல அவங்க பேத்தியா இருக்கணும். ஆமா, அம்மாடி 35, 22, 35. இல்லையா? அலங்கிற பொருளை அப்படியே வச்சுட்டு பறந்து போயிட்டா. Oh my God, she is not God. She is lady getting out ஜன்னல். எந்தாச்சு? அந்த நேரத்துல அவன் அறைக்குள்ள யாரும் வந்ததுனால எனக்கு நிறைவேற்ற முடியும். சாமர்த்தியமா தப்பிச்சு வெளியில வந்துட்டேன். நீ 2வது முயற்சியில கூட தோத்து போய் வந்துட்ட. சரி, பொம்பளையானவனால உனக்கு 3வது அவகாசமும் தரேன். அவ இடத்துக்கு போய் அந்த பயலை கொலை செய்ய முடியாதுன்னா நான் சொல்ற இடத்துக்கு அவனை அழைச்சிக்கிட்டு வந்துடணும். அது என் ஸ்பெஷாலிட்டி. அத நான் சொல்றேன். எங்க போயிட்டா? எப்படியோ தப்பிச்சுட்டான். எங்க? காருக்கு பின்னால போய் ஓடிக்கிறேன். என்ன அவன் பார்த்ததுதான் மிஸ்டேக் ஆயிடுச்சு. என்ன பார்த்து பயந்து பறந்து போயிட்டான். எங்கோ புதருக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கான். I will shoot him. I will shoot him. Don't disturb. நான் ஹைஜாக்கர் கம் மர்டரர். Proceed. நீ the great private detective? No, just practicing. என் கண்களை அப்படியே பாரு. நீ டிடெக்டிவ் இல்ல. இல்ல. உனக்கு எல்லாம் மயக்கமா இருக்கு. உன் கண்கள் மூடிக்கிட்டே இருக்கு. நீ இப்படியே கீழே விழுந்துற போற. நிம்மதியா தூங்க போற. என்னது? நாம கட்டி பிடிச்சுக்கிட்ட போட்டோ.
வசதி ஏற்படும் போது உங்களுக்கு தேவையானது குளுக்கோஸ் டி. கிழிச்சு போடு. நீ எத்தனை முறை கிழிச்சு போட்டாலும் ராமணேஸ்வரன் தலைகாட்டும் வளர்ந்துகிட்டே இருக்கும். இனிமை என்ன பத்தி எங்கேயாவது பைத்தியக்காரத்தனமா பேசினா இந்த போட்டோக்களை வால் போஸ்டர் அளவுக்கு செஞ்சு வீதிக்கு வீதி ஊர் ஊரை ஒட்டிடுறேன். இன்க்ளூடிங் யுவர் ஃபாதர் டு பி. நான் தான் சார், நீங்க இப்படி படுத்துறத பார்த்து பயந்து. எதுக்கு வந்த? உங்களுக்கு இன்விடேஷன் சார். எனக்கா? ஒரு வேல்விழியால் அரவணைப்பிலே சாகும்படி ஏற்பாடு செய்கிறது தான் என்னுடைய ஸ்பெஷாலிட்டி. தந்தேனே கனவில வச்சிக்கா போதை மயக்கத்தில் ராத்திரி வந்துக்கா ஒன்னு தந்தேனே கனவில வச்சிக்கா போதை மயக்கத்தில் ராத்திரி வந்துக்கா மாமனுக்கு என்னை கண்டு மோகமாச்சு மூச்சு கட்ட நெஞ்சுக்குள்ள குங்குமாச்சு தந்தேனே கனவில வச்சு போதை மயக்கத்தில் ராத்திரி வந்து பொண்ணு தந்தேனே கனவில வச்சு போதை மயக்கத்தில் ராத்திரி வந்து மாமனுக்கு சில்கை கண்டா சொக்கி போச்சு பருவத்தில் பக்கம் நின்னே மயங்கி போச்சு. துடிக்கும் தேகம் பூவில் செய்த நதுயன் பக்கம் ஆட என்னை கட்டிக்கோ ஆன்மை என்று போகும் என்று நாளும் காட்டு சொர்க்கம் இங்கு பாதையெங்கு நீயும் காட்டு ஆடே சொர்க்கம் இங்கும் பாதையெங்கும் நீயும் காட்டு ஒண்ணு தந்தேன்னு கனவுல வச்சு போதை மயக்கத்தில் ராத்திரி வந்து மாமனுக்கு சீட்டை கண்டா சொக்கி போச்சு பருவத்தில் பக்கம். துடிக்கும் தேகம் பூவில் செய்த தொட்டிலான பக்கம் ஆட என்னை கட்டிக்கோ ஆன்மை என்று போகும் என்று நாளும் காட்டு சொர்க்க
மார்க்கம் இங்கு பாதை எங்கு நீயும் காட்டு இங்கும் பாதை எங்கு நீயும் காட்டு ஒண்ணு தந்தேன்னு கனவுல வச்சு போதை மயக்கத்தில் ராத்திரி வந்து மாமனுக்கு தீக்கை கண்டா சொக்கி போச்சு பருவத்தில் பக்கம் நின்று மயங்கி தந்தேனே கனவுல வச்சுக்கா போதை மயக்கத்தில் ராத்திரி வந்துக்கா மாமனுக்கு என்னை கண்டு மோகமாச்சு நூற்றி கட்ட நஞ்சுக்குள்ள பொண்ணு மாச்சு கிளப்ல மர்டர் ஸ்பாட்ல நான் இவரை பார்த்தேன். உங்க மக போன் பண்ணதும் இவரை பத்தி தான். நீங்க போகலாம். எஸ் சார். உங்க பேரு? சமான் விஜய். டாடி, இந்த ஆளை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டீங்களா? உனக்கு அறிமுகப்படுத்தலாம். எனக்கு அறிமுகப்படுத்தவா? I know him pretty well. He's a kidnapper, murderer, hijacker, smuggler. சின்ன வயசுல நான் இப்படித்தாமா. ஏய் விஜய், போலீஸ பார்த்தா திருடன் தான் அந்த வேஷத்துல வந்திருக்கான்னு கல்லெடுத்து அடிப்பேன். உங்க குணம் தான் உங்க பொண்ணுக்கு வந்திருக்கு. நல்ல வேளை அது கையில பாறாங்கல்லு கிடைக்கல. வாட் மிஸ் ராதா? என்ன இந்த விளையாட்டுல? அவரு சொல்றாமா, ஆனா நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. அவர் ரகசிய போலீஸ் நம்பர் 1 மிஸ்டர் விஜய். வாட்? நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர்றேன், நீங்க பேசிட்டு இருங்க. I'm sorry. நீங்க யாருன்னு தெரியாம நான் அவசரப்பட்டு கம் டு தி ஸ்ட்ரெயிட் பாயிண்ட். ஏர்போர்ட்ல என் பேச்ச கேட்டு உங்களுக்கு வந்த கோபத்துக்கும், பிளைட்ல நான் உங்களை பயமுறுத்தினதுக்கும், அடிக்கடி நான் கொலைகாரன்னு சொன்னதால உங்களுக்கு ஏற்பட்ட ஆத்திரத்துக்கும் பின்னால நான் உங்களை பார்த்த அர்த்தம் வேற. வாட்? என் மேல உங்களுக்குள்ள அன்பு. உங்களை நான் விரும்புறேன், அதே மாதிரி நீங்களும் என்ன விரும்புறீங்க. What nonsense you're talking. சரி, நான் அப்படி நினைக்கிறேன். இது கிரேப். இத தூக்கி எறிகிறேன். இத உங்க வாயால கேட்ச் பண்ணா ஒத்துக்கிட்டதா அர்த்தம். தவறி கீழே விழுந்தா இந்த ஜென்மத்துல நாம சந்திக்க மாட்டோம். The grape judgment. 1 2 3. Thank you, thank you. அம்மா ராதா, அடடே, கெஸ்ட நிக்க வச்சு பேசுறியே, உட்கார வச்சு பேசு. ஆனந்த மோகன் ஹியர். ஹலோ அங்கிள், நான் சுதா பேசுறேன். அவர்கிட்ட இருந்து எந்த தகவலுமே வரல அங்கிள். என்னதான் டியூட்டி ஆனாலும் எனக்கும் ஒரு போன் செய்யறாம இல்லையா அங்கிள்? ஆமாம்மா, செஞ்சிருக்கலாம். ஆனா அவனுக்கு நேரம் இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன அங்கிள் நீங்களும் அப்படியே பேசுறீங்க? எவ்வளவு நாளாயிருச்சு அவர் போய். இப்ப வருவாரு இப்ப வருவாருன்னு அவருக்கு இஷ்டமான பலகாரம்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். நீங்களா போன் பண்ணி சொல்றீங்களா இல்லையா அவரை உடனே வர சொல்லி? சொல்றேம்மா, உடனே போன் பண்ணி நான் வந்து சொல்றேன். ஆகட்டும், தவறாம சொல்றேம்மா. வர்றேன் வர்றேன் சொல்றேம்மா, சொல்றேன். ஆகட்டும்மா, ஆகட்டும். சார், யாரோட இப்படி பேசுறீங்க? பாக்குறதுக்கு சிரிச்சுக்கிட்டே பேசினாலும் ரொம்ப வேதனைப்படுறீங்க. விஜய், மனசுக்குள்ளே வேதனையை மறைச்சு வச்சுக்கிட்டு வெளியே காட்டாம சிரிச்சு பேசிட்டு இருக்கேன். நான் பேசினது குமார் மனைவி சுதாவோட. அப்படின்னா அவன் வருவான், போன் பண்றேன்னு நீங்க இந்த மாதிரிதான் அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு தெரியுமா? அவன் சாகிறத பார்த்து அவளுக்கு மென்டல் ஷாக் ஏற்பட்டு கணவன் இறந்து போயிட்டாங்கிற விஷயத்தை அடியோட அவன் மறந்துட்டான். ஆமா, அவன் கேம்புக்கு போயிருக்கான், திரும்பி வருவாங்கிற ஆசையோட காத்துக்கிட்டு இருக்கான். இந்த உண்மையை தெரிய வச்சா பிரெயினுக்கு மேலும் அபாயம் ஏற்படும் டாக்டர் சொன்னார். அதனால உயிர்ந்ததை மறைக்க முடியாம வேதனைப்படும். இன்னும் எவ்வளவு நேரம் நிக்கிறதுங்க? பஸ்ஸே வரல. ஆஹா, நாம அவசரமா போகணுங்கிறதுக்காக பஸ் அடிக்கடி வந்துட்டே இருக்குமா? மேடம், பஸ் வர வரைக்கும் நாம இங்கே நிக்க வேண்டியதுதான். ஹாய் குமார். ஹாய் 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 ஹாய். How are you? Fine, thank you. Hey,
யார் அவங்க? ஏன் மிஸ்ஸஸ்ரா? ஓ, ஐ எம் சாரி. வணக்கங்க. ஐ விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப். ஹாப்பியா இருக்கணும்னு சொன்னா போதாதுடா. நீ அவசியம் எங்க வீட்டுக்கு வரணும், எங்க வீட்டுல சாப்பிடணும், அப்புறம் எங்களை வாழ்த்தணும். ஓகே? 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸுங்க ஆனாலும் என்ன அறிமுகம் செய்யாம நீங்களா பேசிட்டு இருந்தா போதுமா? அண்ணா, என் பேர் சுதா. உங்க பேர் என்ன? ஐ எம் விஜய். சரியான ஆளுதான். நான் மறந்துட்டே நினைச்சீங்களா? வாங்க வாங்க. சௌக்கியமாம்மா? சௌக்கியம் தானா? பாத்தீங்களா, நீங்க வந்த அன்னைக்கு அவர் வீட்டுல எல்லாம் போயிட்டாரு. கேம்ப் போனவரு தகவல் இல்ல, ஒரு கடிதம் கூட எழுதல. நான் கவலைப்படுதாங்கிற எண்ணம் கூட இல்லையே அவருக்கு. உத்தியோகம் அப்படிமா? ஒவ்வொரு தடவை யாருக்கும் தெரியாம, மனைவிக்கு கூட சொல்லாம புறப்பட வேண்டியிருக்கும். யாருமா அது? என்னோட சிநேகிதர், என் பெரியப்பா. எனக்கு துணையா இருக்கிறதுக்கு வந்திருக்காரு. ஐயோ, பேசிட்டே இருந்த காபி போட மறந்துட்டேன். உட்காருங்க, காபி கொண்டு வரேன். பெரியப்பா, அவங்களோட பேசிட்டு இருங்க. ஆகட்டுமா. சரிப்பா. என்னப்பா, இவங்களோட எத்தனை நாளா இருக்கீங்க? அவன் போன பிறகு இவ தனியா இருக்கிறாளேன்னு அவளுக்கு உதவிக்காக நான் வந்தேன். யாரு இருந்து என்ன லாபம்? அதாவது அவர் கேம்புக்கு போயிருக்கிறதாக நினைச்சுக்கிட்டு இருக்காளா? ஆமாம்மா. எப்ப வருவான்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கா. பாப்பா, அப்புறம் பேசுறாங்க. முதல்ல காசு சாப்பிடுங்க. ஓ, தேங்க்யூ. அவசரமா போட்டேன், எப்படி இருக்கோ என்னமோ. அவர் வரலங்கிற கவலையில என்ன பேசணும் எனக்கே தெரியல. சக்கா சரியா இருக்கா? கரெக்டாவே இருக்கு. நிஜமா? சரியா இருக்குமா? உங்களுக்கு எல்லாம் சரியா இருக்குங்க. உட்காருங்க. பரவாயில்ல. பாருங்க, இத்தனை நாள் கேம்ப் இருக்கும்போது என்னையும் கூட அழைச்சிட்டு போனா என்னங்க? என்னால அவருக்கு ஏதாவது தொந்தரவா? அவன் எப்ப இப்படித்தாமா, எதையும் யாருகிட்டையும் சொல்ல மாட்டான். உன்னை பிரிஞ்சு இருக்கிறது அவன் துரதிருஷ்டம் தான். எல்லாரும் இதுதான் சொல்றாங்க. நீங்க என்ன செய்ய போறீங்களோ பாப்போம். பாருங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் என் கஷ்டம் இவங்களுக்கு வரக்கூடாது. கஷ்டப்படாதீங்க, எனக்கு எல்லாம் தெரியும். பேர என்ன? ராதா. நல்ல பேரு. பாருங்க, உங்க கல்யாணத்துக்கு 2 வாரத்துக்கு முன்னாலே எனக்கு சொல்லிடணும். அப்பா அவரை கேம்ப் போகாதபடி அழைச்சிட்டு வந்துடுறேன். குமார் வீட்டுக்கு போய் அவனுடைய மனைவி சுதாவை நம்பர் 1 விசாரணை செய்யறான் போல இருக்கு. இவன் அந்த ரூட்ல போறது கொஞ்சம் கொஞ்சமா ரகசியத்தை தெரிஞ்சுக்கலாங்கிற முயற்சியை தவிர எந்த நோக்கமும் இருக்க முடியாது. புனையிலேயே அவனை வளர விடாம கிள்ளி எறிஞ்சிடணும். அதுதான் கோவிந்தராஜன் ஸ்பெஷாலிட்டி. டேவிட், இப்ப அவன் எங்க இருக்கான்னு பாரு. வாட்டமில்ல கண்ணா, தென்னந்தோப்புக்குள்ளே தேவையில்ல கண்ணா. வாழைத்தோப்புக்குள்ளே வாட்டமில்ல கண்ணா, தென்னந்தோப்புக்குள்ளே தேவையில்ல. பெண்மானின் காதகத்தை கண்டால் என்ன? பாராட்டு பாடல் என்று சொன்னால் என்ன? வாழைத்தோப்புக்குள்ளே வாட்டமில்ல கண்ணா, தென்னந்தோப்புக்குள்ளே தேவையில்ல கண்ணா. வச்ச பாண்டி முத்தை கண்ணமிடவா, கொள்ளையிட்ட என்னை காதல் கைது செய்யவா, வானலோக பெண்ணல்லோ மார்பி கோடு பொன்னூஞ்சல் நாடி என்ன உந்தன் கண்ணங்களோ வாதைக்கு பெண்மானின் காகதத்தை கண்டால் என்ன? பாராட்டு பாடல் என்று சொன்னால் என்ன? வாழைத்தோப்புக்குள்ளே வாட்டமில்ல கண்ணா, தென்னந்தோப்புக்குள்ளே தேவையில்லை கண்ணா.
பாத்துக்கம்மா கண்ணின் இமைத்து கூட கொஞ்சம் சேர்த்து தாடி நெஞ்சில் தொட்டி போடும் மேகங்கள் பருவம் பாடும் பாடல்கள் தீராததாக ஒன்று தந்தாயல்லோ வாழைத்தோப்புக்குள்ளே மாட்டமில்ல கண்ணா தென்னந்தோப்புக்குள்ளே தேவையில்ல கண்ணா பெண்மானின் காகதத்தை கண்டால் என்ன பாராட்டு பாடல் என்று சொன்னால் என்ன வாழைத்தோப்புக்குள்ளே மாட்டமில்ல கண்ணா தென்னந்தோப்புக்குள்ளே தேவையில்ல கண்ணா பெண்மானின் காகதத்தை கண்டால் என்ன நமச்சிவாய். என்ன பிரசாதம் இல்லாம வெறுங்கையோட வந்திருக்கீங்களே பூஜாரி ஐயா? நம்ம திருட்டு பக்திக்கு பிரசாதம் ஒண்ணுதான் குறைச்சல. கஷ்டமெல்லாம் தொழிலாளிக்கு, சுகமெல்லாம் முதலாளிக்கு. இந்த மாஸ்க் போட்டுக்கிட்டு பூசாரியா நடிக்கிறது எவ்வளவு நரக வேதனை தெரியுங்களா? அந்த பூசாரிய ஒண்ணும் செய்யாம பேச்சாலிய வசப்படுத்தி இருந்தா அவன் மூலமா நம்ம வேலையை செய்ய வச்சிருக்கலாம், இந்த கஷ்டமும் ஏற்பட்டிருக்காது. நான் அவனை வேணும்னு அப்படி செய்யல. நமக்காக ஒத்துழைக்க முடியாதுன்னு சொன்னா அதுக்காகத்தான் அவனை அனுப்பி வச்சேன். கூடிய சீக்கிரம் நான் இங்கிருந்து போனாதான் எனக்கு சாந்தி, சுகம். பறவைகள் மூலமா கிடைச்ச மெசேஜ் இதோ. பரமேஸ்வரனுக்கு கூட தெரியாத இந்த புதிய வழியை கண்டுபிடிச்சதுக்கு சுப்ரீம பாராட்டணும். நல்ல அருமையான பிளான் பண்ணி இருக்கு. நீங்களும் ஜம்முன்னு புளிச்சிருக்க மாதிரி தான் இருக்கிறீங்க. வெஜிடபிள் வீராசாமிங்கிற பேருக்கு தகுந்தபடி மனுஷனேக்கா बहुत खुशी की बातें हैं. உங்க கை கல்லு மாதிரி இருக்கு. கோயில்ல தேங்காய் உடைச்சு உடைச்சு காய்ச்சி போச்சு. பிடிக்கும் போதே தெரிஞ்சது பலமான கையில். ஓம் நம சிவாய். முத்துப்பையா, நீ இப்படி கலாட்டா பண்ணனா அந்த குடு உடுப்பக்கார உன்னை பிடிச்சிட்டு போயிடுவான்டா. உன் பிறந்த நாள் கேட்க வெட்டுடா. நான் எழுதுற டிடெக்டிவ் நாவல அச்சடிக்கிறதுக்கு ஒரு பிரஸ் ஏற்பாடு பண்ணுங்க, அப்புறம் நான் கேட்கிறேன். இது என்ன கோலம்டா? உனக்காக பிரமாதமா பர்த்டே இருக்கு. இந்த பர்த்டே பார்ட்டி எனக்காக உனக்கு இல்ல, பின்ன உன் பிளாக் மணியை செலவு பண்றதுக்கு இந்த ஏற்பாடு பண்ணிருக்கேன்.
கேட்க விட்டுறா. வெட்ட முடியாது. பின்ன சுட்டுறேன். என்ன இப்படி தீர்க்கமா யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல சார். உங்க ஊறுகாய் ஜாடிய பாக்குறேன். ரொம்ப காலம் ஆச்சு இந்த ரத்தனம் ஊறுகாயை சாப்பிட்டு. பழக்கம் இல்லாதவங்க சாப்பிட்டா உடம்புக்கே ஒத்துக்காது. எனக்கும் கொஞ்சம் பழக்கம் உண்டு சார். இருந்தாலும் உங்க சகாயம் கிடைச்சா இன்னும் தெரிஞ்சுக்கலாம். நிச்சயமா உங்களுக்கு விருப்பம் இருந்தா நான் கட்டாயம் நிறைவேற்றி வைக்கிறேன். குஷிக்கு ரெண்டு பேரும் ஊறுகாக இருக்கான்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஒரே இனத்தை சேர்ந்தவங்க தானே. எங்கேயோ எப்பவோ சந்திக்கிறோம். சந்திக்கும் போது மனவிட்டு பேசுறோம். அப்படி பேசும்போது பல விஷயத்த புரிஞ்சுக்கிறோம். நீங்க ரெண்டு பேரும் விஷயத்த பேசி முடிக்கிறதுக்குள்ள அங்க கத்திரிக்காய் லாரி வந்து காத்துக்கிட்டு இருக்கோம். புடலங்காய் லாரி இப்ப வந்துகிட்டு இருக்கோம். பப்பாளி பழம் இன்னும் தக்காளி பழமா இருக்கும். பரவாயா திரும்ப இல்லைங்க. ஸ்வீட் எடுத்துங்க. ஓ சுக்ரியா. அவனை உண்மையிலேயே துபாய்க்காரன் நம்புறீங்களா? என்ன நீ மடையன்னு நினைச்சியா? என்ன அவன் நம்பர் 1ன்னு பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டேன். வெண்டைக்காயில புழு இருக்கிறது சகஜம். சமூகத்தில் இப்படிப்பட்ட புழுக்கள் இருந்தா சமூகத்துக்கே ஆபத்து. அவனை அரெஸ்ட் செய்தா சில விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு பின்னால ஒரு இன்டர்நேஷனல் பிளான் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஆமா, குட் ஐடியா. அவன் ஃபேக்டரிய சோதனை போட்டா அவனோட ரகசியம் எல்லாம் தெரிஞ்சு போயிடும். அது அவ்வளவு சுலபமான வேலை இல்ல. நோ, ரொம்ப ஈஸியான வேலை. எப்படி? நம்ம முத்துப்பையன் இருக்கான்ல, அவனை தூண்டி விட்டா அவனே ஃபேக்டரி கூட்டிட்டு போடுவான். வாட்ச்மேன், கேட்ட ஓபன் பண்ணு. என்ன நீங்களா? ஆமா, இன்னைக்கு ஃபேக்டரி லீவுங்க. அதனாலதான் இன்னைக்கு வந்தேன். ஓபன். பெரிய பர்மிஷன். யாரையா பெரியய்யா? பச்சமையா நான் தான் பெரியய்யா. நீ கேட்ட திறக்கலன்னா ஒண்ணு உன் பெரியய்யா எல்லாரையும் ஸ்மக்லிங் கேஸ்ல மாட்ட வச்சு உள்ள தள்ளிடுவேன். ஓபன். எப்படி டிடெக்டிவ் முத்து? You're great, Isaac, great. உள்ளவா சுத்தி காட்டுறேன். இது வீட்டு மிளகா, குண்டு மிளகா, நாத்தங்கா, மேங்கோ. ராதா, இத மாங்காய்னு சொல்லுவோம். இதை வெட்டி உப்பு மிளகா போட்டா ஊறுகாய் ஆயிடும். பழுக்க வச்சா மாம்பழம். ஓகே, கம் ஆன். North Chemicals Factory Blast Friday.
வெல்கம் மிஸ்டர் சுப்ரீம், வெல்கம். நீங்க எங்க நாட்டுக்கும் இந்த இடத்துக்கும் வருகை தந்ததுக்கு அங்க மனதார பாராட்டுறோம். ஆல் ரைட் மிஸ்டர் கோவிந்தராஜ், நான் வந்திருக்கிறது வரவேற்பையும் பாராட்டையும் பார்த்து ஆனந்திக்கிறதுக்காக அல்ல. நாம் நினைச்ச மாதிரி ஆபரேஷன் நடந்தாகணும். இந்தியன் எஸ்டிக்கு இது ஒரு இறுதி கட்டமாக இருக்கணும். இதை நடத்தி வைக்க வேண்டியது ஓம் பொறுப்பு. நீங்க சொன்ன தேதிக்கு இந்த காரியத்தை கச்சிதமா செய்து முடிக்கிறேன். நான் எனக்கு சக்சஸுக்கே வெகுமதி அளிக்கிற நாம செய்தியிருக்கும் கூட வெகுமதியை கொடுத்துடுவோம். இவங்க தானே உன்னுடைய முக்கியமான பணியாட்கள்? எஸ் சுப்ரீம். வெரி குட், வெரி குட். வரப்போற என் பிறந்த நாள் காணிக்கையாக இந்த ஸ்பெஷல் சீட்டை ஒவ்வொருத்தரும் வாயில போட்டுருங்க. புடுங்கிடுங்க. புடுங்கிட்டீங்களா? Come on, take it. சுப்ரீம், ஏன் சிரிக்கிறீங்க? இது எதுக்காக கொடுத்தீங்க? ஒன்று சொல்லுவீனா? அதுல ஒண்ணு மினி ஆட்டம் தான். ஆனா அதை சாப்பிட்டவன் யாருன்னு தெரியாது. சாப்பிட்டவன் மட்டும் கொஞ்ச நேரத்துல வெடிச்சு செத்துடுவான். இது not அக்கிரமா. This is a lesson. ரகசிய போலீஸ் நம்பர் 1 நம்ம முயற்சிகளுக்கு குறுக்க வர்றான்னா அவனை இதுவரைக்கும் ஏன் கொல்லல? நம்ம ரகசியங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டு ஃபேக்டரிக்கு கூட போயிருக்கிறான். உன்னால அவனை எதுவுமே செய்ய முடியல. நம்ம லேட்டஸ்ட் ஆபரேஷன் நியூஸ் தெரிஞ்சுக்கிட்டு போனவன அன்னைக்கு கொல்லாம விட்டுட்டேன். Because of this inefficient fellow. இவங்க கவனக்குறைவுதான் அதுக்கு காரணம். அதனால ஒரு சென்டென்ஸ் மற்றவங்களுக்கு அது லெசனாக இருக்கணும். This is a lesson to everybody, Mr. Roy. நம்பர் 1 விஷயம் எப்படின்னு நானே தெரிஞ்சுக்கிறேன். நம்ம மெசேஜை படிச்சு பார்த்துட்டான். நம்ம மிஷினை நாசமாக்குறதுக்காக எப்படி இங்கு வருவான்? அந்த மிஷினோட சேர்த்து அவனையும் நான் நாசமாக்கிறேன். நம்ம சொந்த ஊருக்காரன் கையால நீ உயர விடாம போயும் வெளிநாட்டுக்காரன் கையால நடு ரோட்ல இப்படி அக்கிரமமா செத்துட்டீங்க. கடமைக்காக உனக்கு நான் இந்த இடத்துல என்ன தர முடியும்? ஒருபடி மண்ணை தவிர. நாம நினைச்சபடி ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஆபரேஷன் அதுக்கு முன்னால நான் சொன்னபடி 1 கோடி ரூபாய்க்கு டைமண்ட்ஸ் பெட்டியில போட்டு என்னுடைய அசிஸ்டன்ட் பர்கில் தரேன். ஓகே, போதும். உங்க வார்த்தையை நீங்க காப்பாத்திட்டீங்கன்னா என் வார்த்தையை காப்பாத்துறதா என்னுடைய ஸ்பெஷாலிட்டி. ஓகே,
வெரி குட். இதைத்தான் இவ்வளவு நேரம் தேடிட்டு இருந்தேன். என்ன இது? நம்ம விஜய் எந்த பக்கம் இருக்கான்னு இது சொல்லும். எப்படி? ஜஸ்ட் மணி நார்த். சோ நம்ம விஜய் நார்த் பக்கம் தான் இருக்கான். என்னங்க இந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வந்து நிறுத்திட்டீங்க? இதை வச்சுக்க. வாட் ஹேப்பன்? ஜஸ்ட் வெயிட். பாருமா, நான் கொடுத்த மாத்திரையினால 12 மணி நேரம் மூச்சு விடாம இருக்க முடியும். அதோட இவன் ஆசனம் பண்றவன். இவனுக்கு ஒண்ணும் ஏற்படாது. இந்த கம்ப்யூட்டர் இயங்குற வரைக்கும் என் உயிருக்கு ஆபத்தே இல்லை. என் கணக்கு பிரகாரம் இன்னும் 2 நிமிஷத்துல எழுந்திருச்சிருவான். ஓ மை காட், எங்கேயும் மிஸ்டேக் ஏற்பட்டிருக்கு. இன்னமும் கண் திறக்கலன்னா டார்லிங், பயந்துட்டியா? நத்தி எங்கோ சொல் கண்ணமிட எங்கோ நான் தொட்டுக்கொள்ள எங்கெங்கு என்ன செய்யாமோ? எங்கோ சொல் கண்ணமிட எங்கோ நான் தொட்டுக்கொள்ள எங்கெங்கு என்ன செய்யாமோ? செந்தூர தூவிரித்து சிங்கார மேடையிட்டு இங்கும் அங்கும் கண்டதென்ன போகிறோட்டிரு இளைய நெஞ்சில் வந்ததென்ன வெல்கள். அங்கங்கு கண்படாமல் அங்கங்கு கைப்படாமல் எங்கேடி இன்ப வரும் அம்மோ. அங்கங்கு கண்படாமல் அங்கங்கு கைப்படாமல் எங்கேடி இன்ப வரும் அம்மோ. சேலைக்குள் ஓடை உண்டு, நீராட வேலை உண்டு, அங்கமெங்கும் மோகம் இன்னும் பாது பொங்குது. ஆசை என்னும் மின்னல் எந்த நெஞ்சை தொட்டது. எங்கோ சொல் கண்ணமிட எங்கோ நான் தொட்டுக்கொள்ள எங்கெங்கு என்ன செய்யாமோ? அங்கங்கு கண்படாமல் அங்கங்கு கைப்படாமல் எங்கேடி இன்ப வரும் அம்மோ. நாளில் சென்ற காற்றுடன் வந்தாளம்மோ. மல்லிப்பூவில் மையல் கொண்டு தந்தாளம்மோ. கோடை நாளில் சென்ற காற்றுடன் வந்தாளம்மோ. மல்லிப்பூவில் மையல் கொண்டு தந்தாளம்மோ. ஆனந்தம் ஒய்யாரமோ தோளோடு நானோ தொட்டாடும் நானோ தோளோடு நானோ தொட்டாடும் நானோ சம்மதத்தை தந்தி வீடு இன்னும் என்னவோ சொர்க்கமரை போக மனம் சொல்லும் மன்னன் அங்கங்கு கண்படாமல் தொட்டுக்கொள்ள எங்கெங்கு என்ன
சேலைக்குள் ஓடை உண்டு நீராட வேலை உண்டு அங்கமெங்கும் முகம் என்னும் பால் பொங்குது அங்கங்கு கண்டேடி இன்ப வரும் அம்மோ பிரபாதையா புடலங்கா கொடியில பாவக்கா காய்ச்ச மாதிரி செய்யற வேலை என்ன இப்ப செய்ய வேண்டிய வேலை என்ன ஆட்டம் பாட்டத்துல உன் கடமையை காசுல பிடிட்டியா பறக்க விடல மிஸ்டர் வீராதி ஆடி பாடிக்கிட்டே செய்ய வேண்டிய வேலைகளை முடிக்கிறது தான் நம்ம கிட்ட இருக்கிற டேலண்ட் ஆமா அவர்தான் குமார அழைச்சு நீ கண்ணீர் விடக்கூடாதுமா அந்த உத்தமருக்காக நீ பெருமைப்படணுமே தவிர வேதனைப்படக்கூடாது குமார கொலை பண்ணது தேச துரோகி அதுக்கு காரணம் அவங்களுக்கு இவன் மேல சந்தேகம் ஏதோ முக்கியமான ரகசியத்தை தெரிஞ்சு வச்சிருப்பான் குமார் பாருமா குமார் சாகரப்போ உன்கிட்ட ஏதாவது சொன்னானா யோசிச்சு பாரு சொல்லுமா அன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு வந்து இதை எங்கிட்ட தந்து பறிச்சு வைக்க சொன்னாரு. குமார் இறந்து போகலம்மா, உயிர் போனாலும் தன் லட்சியத்தை நிறைவேற்றுறதுக்காக இந்த ரூபத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கான். இந்த ஆதாரம் ஒண்ணு போதும் அவங்கள ஒழிச்சு கட்டி இந்த நாட்டை காப்பாத்துறதுக்கு. ராதா, நீ சுதாவுக்கு துணையாயிரு. மிஸ்டர் விஜய், மரியாதையா காரணம் இருக்கு. ஓ பெரியப்பாவா, என்ன விஷயம் பெரியப்பா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசலான்னு வந்தேன். ஓ தேங்க்யூ. கிளைமேட் கூட இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்கு. இறங்கலாமா? ஆனா டோன்ட் மூவ். காரணம் இருக்கு. ஷூர். ஆனா இறங்கு. பெரியப்பா மேல அப்பவே எனக்கு சந்தேகம் உண்டாயிடுச்சு. தசாவதாரத்துக்கு பிறகு இது 11வது அவதாரமா? இந்த அவதாரம் சுதாகிட்ட இருந்து நீ வாங்கிட்டு வந்த கேமராவுக்காகத்தான். அந்த கேமரா உடனே ஓ ரெடி, தென் டேக் இட். எக்ஸ்கியூஸ் மீ, வாட்? கேன் ஐ ரிலாக்ஸ்? Can't touch it. ஓ தேங்க் யூ. வெறும் கேமராவை எடுத்துக்கிட்டு போய் என்னப்பா செய்ய போற? பிலிம் இல்லாம
போட்டோ எடுத்த குமார் கேமரா. நீ சுதா வீட்டுக்கு போகும்போதே எனக்கு தெரியும் இந்த பெரியப்பா விஷயத்துல காரியத்தை சாதிச்சுட்டு வருவேன். இதுல இருக்கிற பிலிமை டெவலப் பண்ணி எடுத்துட்டு வாங்கடா. சார் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எனக்கு தெரியும் வேலை முடிஞ்ச பிறகு முக்கியமான விஷயம் இதுதான். அது இல்ல சார், நான் சொல்றது கேளுங்க. வேலை முடிஞ்சதும் அக்கௌண்ட் செட்டில் செய்ய வேண்டியது என்னுடைய கடமையும் பண்பும் கூட. சார் நான் என்ன சொல்றேன்னா, உனக்கு என்ன தேவையோ கேளியா? நான் நினைச்சதுக்கு இல்ல சார், நம்பர் 1 பேமெண்ட் கொடுக்கறதுல நான் எப்பவும் இத கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டேன். சார் இதுல பிலிம் இல்ல சார், எம்சி கேமரா. என்ன பாரு, மை காட், குமார் கேமராவில பட்சி தீர்த்தம் போட்டோம். பட்சி தீர்த்தம் போட்டோம்யா. இது யாரு? பூசாரி போல இருக்கு. ஆமா, பூசாரி போட்டோதான். பூசாரி இருக்கிறேனா? பூசாரி கையில வயர்ல செட்டா. மிஸ்டர் வீராசாமி, அன்னைக்கு குமார கொன்னவங்களுக்கும் ஸ்ரீபக்தி தீர்த்தத்துக்கும் ஏதோ முக்கியமான சம்பந்தம் இருக்கும். யூ ஆர் ரைட். ஆனா அந்த பறவைங்க சாமான்யமானதல்லங்கிறது என்னுடைய முடிவு. அந்த பறவைகளை பத்தின விவரங்களை தெரிஞ்சு அதுங்களை நாம பிடிக்க முடிஞ்சா நம்ம அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கலாம். நம்ம முயற்சிக்கு உதவி செய்யக்கூடியவன் பறவை பரமசிவம். பரமசிவத்தை தேடி காடு பெரிய பார்ட்டி பரவமாக வர்றாங்க போல் இருக்கு. வணக்கம். அப்படி கத்துற? ஓஹோ, பரவ பாஷை இப்படித்தான் இருக்கும்னு கத்தி காட்டுறியா? அதனுங்க அது பரவ பாஷையில சவிக்குமா இருக்கேன்னு கேட்டேன். சாமி நெருப்பு கோழியாட்ட இருக்காரு. ஆமையா, இப்ப நெருப்பு கோழிம்ப, அப்புறம் நீர்வார்த்தன்னு கூட சொல்லுவேன். என்ன சாமி இது? சாமி, உங்களுக்கு எது வேணுமோ கேளுங்க, நான் தந்துடுறேன். என்னடே நீ தர்றது? உள்ள குழந்தை பாலுக்காக அம்மா அம்மான்னு கத்துது, அத போய் தர்றது. ஏயா சும்மா கத்துற? வாயமோடு. சாமி, பேசுற கிளி இருக்கு, கௌதாரி இருக்கு, கோழி இருக்கு, பாத்து இருக்கு, பாடும் பறவை இருக்கா? எல்லாம் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க, என்கிட்ட இருக்கிறதெல்லாம் காட்டுறேன். அதெல்லாம் நான் பாக்குறேன். நீ உள்ள போய் டீய போட்டு என்ன வேணும்னு சொல்லுங்க சாமி. மாடப்புறா வேணுமா, பாடுற பட்டுக்கிளி வேணுமா, ஆடுற மயில வேணுமா? இதெல்லாம் ஒண்ணு வேண்டாயா. பக்தி தீர்த்தத்தில் இருக்கிற பறவைகளை பத்தி ஏதாவது தெரியுமா? ஜாதி கழுகுங்க சாமி, ஜாதி கழுகுங்க. ஆமா, இது பெண் பறவைகள், அங்க இருக்கிறது ஆண் பறவைகள். ஐயா, இந்த பறவைகளை வச்சு அந்த பறவைகளை கீழே இறக்க முடியுமா? ஐயோ முடியாது. பிடிக்க போனா கொத்து குதிரையிடும். நம்பர் 1, ஒரு அருமையான ஐடியா. இந்த பொண்ணு நம்ம கிட்ட ஆசையா பேசி மயக்கிறத போல இந்த பெண் பறவைகளை வச்சு அந்த ஆண் பறவைகளை எப்படியாவது கீழே இறக்கிட்டோம்னா பழம் கழுவி பால் அழுது போல ஆயிடும். வெரி குட் மிஸ்டர் பரமசிவம். ஒரு செகண்ட். என்னங்க சாமி, நாளைக்கு வெள்ளிக்கிழமை சரியா 11 மணிக்கு உன் பெண் பறவைகளை எடுத்துக்கிட்டு எங்களோட வந்தா நாம காத்திருந்த பறவைகளை பிடிச்சிடலாம். என்ன சொல்ற? அந்த பறவைகள் இன்னும் வரலையா? என் பறவைகளுக்கு போட்ட துணியெல்லாம் சேர்ந்து போச்சு. பறவைங்க வரலன்னா உன் பறவை மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. அது சரி, அந்த 2 பொட்டை தானே? பொட்டை குஞ்சுங்க. அப்போ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்ன அங்க பாரு.
வெரி குட். என்ன ஆனாலும் அந்த பறவைகளை பிடிக்காம போக கூடாது. ஜாக்கிரதை. Thank you. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. திஸ் இஸ் கோட் மெஷின். இந்த மாதிரி பேப்பரை ஒரு தடவை கோவிந்தராஜ் ஃபேக்டரியில பார்த்தேன். நோட்டீஸ் இதுல என்ன எழுதியிருக்கோம்? ஜஸ்ட் a minute. இந்த கோட் மெசேஜின் படி இந்த மாசம் 19ஆம் தேதி பர்க்லி துறங்கிறவரை சுப்ரீம் அனுப்புறாராம். கோவிந்தராஜுக்கு கொடுக்க வேண்டிய முழு பணத்தையும் அவங்ககிட்ட கொடுத்து அனுப்புறாராம். அப்ப என்ன செய்யலாம்? அந்த பர்க்லி துறை வர தேதியை முன்னாலேயே மாத்திருவோம். துறை மாதிரியே நான் அங்க போறேன். நம்ம தேதியை மாற்றி அத பறவைக்காரல கட்டி அவங்களுக்கு அனுப்புவோம். பெஸ்ட் பர்த்டே துறை, பெஸ்ட் ஆஃப் லக். தான் தூரம் வருவார்னு சுப்ரீம் சொன்னாரு. இன்னும் காணுமே. அதோ பேரசூட்ல வர்றதுனால நிச்சயமா அது பர்க்லி துறையதான். அம்மாடியும் அந்த ஆளை பார்த்தா நம்ம சோழகுல பொம்மை மாதிரி இருக்குங்க. இந்த வார்த்தை அவன் காதல விழுந்தா அவன் இங்க இறங்க மாட்டான், அப்படியே திரும்பி போயிடுவான். Welcome, welcome, welcome to your come, Barkilzora, my Govindaraj. Welcome to the great foreigner by the Indian, from the Indian, welcome. ஐயோ, அவமானம் அவமானம் அவமானம். சுத்தமா தமிழ்ல பேசி தொலைக்கிறதானே. எப்படி எப்படி உங்களுக்கு தமிழ் கூட தெரியுமா? தேங்க்யூ தேங்க்யூ. எஸ், தமிழ் மட்டும் என்ன, உலகத்துல இருக்க எல்லா பாஷைகளும் எனக்கு தெரியும். அதோட மூடுக்கு தகுந்த மாதிரி பாஷைகள் மாறிட்டு இருக்கும். மூடுக்கு தகுந்தபடியா? எஸ், எனக்கு ஆனந்தம் வந்தா அரேபியா, சந்தோஷம் வந்தா சைனா, கோபம் வந்தா கொரியா, சிரிப்பு வந்தா சிங்கப்பூர், வயிறு எறிஞ்சா ஓசி பீசா, பைத்தியம் பிடிச்சா கச்சா பீசா. இங்க இருந்தா உங்களுக்காக தமிழ பேசுறோம். நான் சந்தோஷப்படுறேன் பர்கரிதோர. நீங்க இங்க வந்தா இலக்கணப்படி இங்கிலீஷ்ல பேசுறேன்னு பயந்து நடிக்க குழம்பிக்கிட்டு இருந்தேன். பெட்டிய வாங்கிக்கலாம். அந்த பெட்டிய கொடுங்க. நோ நோ நோ, உங்களுக்கு தரத்துக்காக நான் கொண்டு வந்திருக்கிற கோடிக்கணக்கான மதிப்புள்ளது இந்த போட்டியில இருக்கும். வேலைகள் எல்லாம் முடிஞ்ச பிறகு தர்றான். அதுவரை இது எங்கிட்டே இருக்கட்டும். துறை வருவாரு இதே அறையில தங்குவாரு. நேத்துல இருந்து டாடி. யார் இந்த துறை? மஞ்சள் சட்னி விற்கிற டாடிக்கு அந்த துறைக்கு என்ன சம்பந்தம்? பாத்திரம் எங்க? அங்க இருக்குங்க. என்னடா இது? டேடி என் நாவல்ல வர்ற திருடம் மாதிரி. என் கண்ணை மறைக்க உன்னால முடியுமா? நீ கண்ணை மூடுனா நான் கண்ணை திறப்பேன். அந்த துறை வர்றதுக்குள்ள இந்த பெட்டியில என்ன வச்சிருக்கிறான்னு
அட பயலே நீயா ஏன்டா இங்க வந்து கலாட்டா பண்ற? வந்தது கலாட்டா செய்யறதுக்கு இல்ல, சந்தேகம் வந்துடுச்சு. துறையோட பெட்டியை நீ எதுக்கு திறக்க? நான் பெட்டியை திறந்தனா ஏன்டா இப்படி உளர்ற? ஃபாரின் பெட்டியாச்சே, எப்படி இருக்குன்னு பாக்க. அப்படின்னா நீ இந்த பெட்டியை திற, நான் அந்த பெட்டியை திறக்கிறேன். டேய், நீ ஏன்டா இப்படி என் உயிரை வாங்குற? குஷி பாபா, குஷி பாபா, குஷி பாபா, குஷி பாபா. கோவிந்த், what is this nonsense? ஒண்ணுமில்ல தர சார், இவன் என் மக, உங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம்னு அழைச்சேன். பெட்டிய சோதனை பண்ண வந்தோம். சோதனையா? What is meant by this சோதனை? சோதனைன்னா தர சார், அது ஒரு விதமான நோய்ங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாலே இவனுக்கு வந்தது மருந்து. இருட்டு டாடி, உலகார டாடி. சிங்காரம், இவனை கூட்டிட்டு போயடா. நீத்ரஞ்சத்ரியாயுதம் திரியன்ன பாப சம்ஹாரம் ஏகவில்வம் சிவார்ப்பணம். நம்ம வேலையா வந்திருக்கிற பர்க்லி துறை பூசாரிங்க. பூசாரிங்க சார், நம்ம ஃபார்முலா இடத்துக்கு அழைச்சுக்கிட்டு போய் அதை பத்தின முக்கிய விஷயங்கள் பேசணும். அதோட இந்த பெட்டி. அவசரம் இருக்கு, இவரை ஓய்வெடுத்துக்க சொல்லுங்க. அதுக்குள்ள நாம செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கே. அவன் பர்கிலி துறை இல்ல, நம்பர் ஒன். எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் அந்த பெட்டி ஞாபகத்திலேயே குழம்பிக்கிட்டு இருக்கும் போது இப்ப இந்த சந்தேகம் வேறையா? அந்த நம்பர் 1 சுப்ரீம் எப்பவோ கொண்டு விட்டாரு. அவன் சபக்குழியில என் கையால ஒருபடி மண்ணையும் போட்ட. அவன் உயிர் பிழைச்சான்னா எப்படி? உயிரோட இருக்கிறவனை சாகடிக்கிறது நம்ம பழக்கம்னா, செத்தவன் உயிர் பெறுறது அவன் பழக்கம். சந்தேகம் வேண்டாம், சொல்றது உண்மைதான். நான் இடுகாட்டுக்கு போய் உங்க சந்தேகத்தை தீர்த்துக்கிட்டு வர்றேன். அதற்கு அப்போ அந்த பெட்டி விஷயம் அவசரப்பட்டீங்கன்னா கதை மாறிடும். நான் போட்ட கணக்கு எப்பவும் தப்பாது. சபாஷ், நீ ரொம்ப திறமை உள்ளவன் எனக்கு தெரியும். எதுக்கும் துணிஞ்சவன்னு கூட எனக்கு தெரியும். நீ ரோகுன்னா நான் நம்பர் 1. செத்து போறச்ச நீ நம்பர் 1. செத்தாலும் வாழ்ந்தாலும் நான் எப்பவும் நம்பர் 1 தான்.
என்ன அர்ஜென்டா வர சொல்லி மெசேஜ் அனுப்பின என்ன விஷயம்? பூசாரி ஐயா இங்க ஹாயா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு, அத பத்தி பேசுறதுக்காகத்தான் வர சொன்னேன். இவன பூசாரி? ஏ இவன் தான் பூசாரி. ரொம்ப நல்லாதான் இருக்கு. ஆனா இவனை காணலன்னு அவனுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துட்டா? இவன் வரலங்கிற சந்தேகமும் நான் பர்க்லி துறை இல்லைங்கிற சந்தேகமும் அவனுக்கு ஏற்படாம இருக்கணும்னா நீ இந்த மாஸ்க போட்டாகணும். இப்பவே பூசாரியை போல மாறணும். நானா? நீதான். வெரி குட் ஐடியா. ஓகே கமான் கெட் ரெடி. சரியா இருக்கும். பூசாரி ஐயா, நான் பர்க்லி துறை இல்லைங்கிற சந்தேகம் உங்களுக்கு ஏற்பட்டுடுச்சு இல்லையா? சந்தேகம் தீர்ந்துடுச்சு. சந்தேகம் தீர்ந்து விட்டது. ஓ, சந்தேகம் தீர்ந்து விட்டது. நான் தான் அவசரப்பட்டுட்டேன். செத்து போன நம்பர் 1 பாடி அங்கீகரிச்சு நான் அதை பார்த்தேன். எனக்கு இப்பதான் நிம்மதி ஏற்பட்டுச்சு. இதோ பார், உன் பேச்சை நம்பி அந்த துறை ஏதாவது சொல்லியிருந்தா என் திட்டமெல்லாம் பாழாயிருக்கும், அந்த பெட்டியும் போயிருக்கும். அப்பா, கடவுள் தயவால அந்த துறைய நான் ஒண்ணுமே சொல்லல. ஒண்ணு சொல்லலன்னாலும் என்ன அவமானமா பேசல. நாம பேசுறத கேட்டுட்டான் போட்டிருக்கு. அவன் அதுக்கு ஏதோ பதில் சொன்னான். அந்த காட்டு முன்னாடித்தனமான பாஷையில ஏதோ பேசினா நமக்கு அர்த்தம் புரியலையே பூசாரி. திட்டவனே என்ன திட்டுறீங்களா பூசாரி? உன்ன திட்டுல யாவும் திட்டு திட்டுக்கு அர்த்தம் இது. ஒத்துக்கிட்டவனே உனக்கு மேல சந்தேகம் ஏற்பட்டுடுச்சா? இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன்னு சொல்றாரு. இத ஒரு சாதாரண விஷயம் மாதிரி சொல்றீங்க ஐயா. அவன் போயிட்டா பெட்டியும் போயிடுமே. இங்க பாரு, உடனே போய் ஏதாவது தந்திரம் பண்ணி அவன் போகாதபடி செய். நிறுத்தியா போ. ஏதாவது பேசினா வாய தச்சுடுவேன். அவங்க வாயை தைக்குது. அவங்க பேசுறது அவங்க பாஷைடா. அது பாஷையா? அவன் துறையா? நீ என் டேடியா? எனக்கு இப்படி ஒரு புள்ள பிறந்துட்டியடா. நீங்க இருந்து போனா உன்னை கும்பிடுறேன். இஞ்சி தின்ன குரங்காத்தை கத்துறானே, என்ன சொல்றான் சொல்றேன்? தப்பு என்னதுன்னு சொன்னதும் ஒத்துக்கிட்டான். அவனை எப்பவும் தாஜா பண்ணி வச்சுக்கணும். இல்ல வெண்டைக்காய் செடியில குடமிளகாக்கு வரேன். இந்த ஆளு பண்ற அட்டகாசத்தை நிறுத்த முடியலையே. இந்த பாஷை வேற எனக்கு புரியலையே. இப்போ எதையோ பேசி உயர வாங்குறியப்பா. சாகிறதா பொழைக்கிறதா? யாரு அங்கிள் மங்கோல் பாஷையில பேசுறது? லுங்கோல் இல்லம்மா, அந்த அறையில இருந்து ஒருத்தர் பேசுறார். மங்கோல் இல்ல அங்கிள், மங்கோல். மங்கோல் பாஷையில பேசுறது யாருன்னு கேட்டேன். ஒரு துரை கெஸ்டா வந்திருக்காரு. அவர் தான் அங்க இருந்து கத்துறாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. கத்தி கத்தி செத்து போவாரு. எனக்கு பயம். பாரு சுதாடி எங்க போற கிட்டவாயா சுத்தியோ வர சொன்னே ஒன்னு தாயா வர சொன்ன
நான்காதே கட்டிவிட்ட முல்லை மொட்டு கட்டிலிட்டு மொட்டையிட்டு ஒன்று தொட்டு முத்தமிட்டதோ Becca mossa passa. Bishak. Shut up. Kitamita kisudadi. எங்க போற கிட்ட வாங்க Sotiyo varachunne. சின்ன கண்ண ஒன்னு தாங்க நீதான் வர சொல்ல நான்காதே கட்டிவிட்ட முல்லை மொட்டு கட்டிலிட்டு மொட்டையிட்டு ஒன்று தொட்டு முத்தமிட்டதோ Kucha kisko baka kucha. Este. ஆகட்டும், நமஸ்தே. பகலெல்லாம் ஜோலி இரவெல்லாம் ஜாலி இளமைக்கு ஏதிங்கு வேலி நீ கண்டால் கனியாத கொண்டேன் கொண்டேன் காதல் கிளி கல்வி தந்தேன் ஆசை கனி ராஜாவின் ரோஜா நான் தொட்ட போச்சா தேனில் நீராடு இன்பம் கொண்டாடு இன்னும் நாணங்களு சங்கமத்தில் ஆசைக்குள்ள சந்தப்படி பாடல் சொல்ல கோடி வந்து கொண்டு வந்தது Becca mossa passa. Bishak. Shut up. Kitamita kisudadi. எங்க போற கிட்ட வாங்க Sotiyo varachunne. சின்ன கண்ண ஒன்னு தாங்க அச்சானின் பக்கம் செல்லாது உடன் பருப்பெல்லாம் எங்கேடி வேகும் நாளும் உனக்கு போராட்டமா நீயும் கொஞ்சம் பாராட்டமா விடியாத காலை விடியட்டும் நாளை யோகம் கொண்டாடு நேரம் உண்டா நீ எனக்காகவே பெண்ணுக்கு என்ன பெண்ணுக்குள்ள கண்ணுக்கு என்ன கண்ணுக்குள்ள இன்பம் என்னும் செய்தி சொல்லுறா குஸ்கோ பாசா குஸ்கோ காட்டே நமஸ்தே. தமிழ் கிசுதாடி எங்க போற கிட்ட வாங்க சுத்தியோ வர சொன்னே சின்ன கண்ண ஒன்னு தாங்க வர சொல்லு நீதான் வர சொன்ன நான்காதே கட்டிவிட்ட முல்லை மொட்டு கட்டிலிட்டு மட்டு ஒன்னு தொட்டு முத்தமிட்டதோ ஹலோ சுப்ரீம், என் வார்த்தையை நிறைவேற்றிட்டேன். நாம தயார் பண்ணின ஃபார்முலாவை இப்பவே டல்லுக்கு எடுத்துக்கிட்டு போய் பர்க்லி துறையிட்ட கொடுத்துட்றேன். டல்ல இருந்தா ஆஹா இல்லையா? நம்பர் 1. இது என்ன? அந்த பூசாரி நம்பர் 1 உயிரோட இருக்கிறாங்களா, அப்புறம் செத்து போயிட்டாருங்கிறா. என்னப்பா எல்லாமே ஒரே குழப்பமா இருக்கு. என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும்.
சினிமா மாதிரி ரியல் சேஸ் கார். என்னாட்டம் அறிவுள்ளவன் வீராதி வீரன். எப்படியாவது நீ இந்த இடத்துக்கு வருவேன்னு நான் முதல்லயே யோசிச்சதுதான். அதனாலதான் உனக்காகவே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். நினைச்சதை நிறைவேற்றுறதுல நீ நம்பர் 1ன்னா அதுக்கு முடிவு கட்டுறதுல நானும் நம்பர் 1 தான். நாட்டுக்காக உயிரை விட துணிஞ்ச உன்னை இந்த நாடு நினைக்கலனாலும் நான் ஞாபகம் வச்சிருக்கேன். கோவிந்தராஜ், சுப்ரீம், நம்ம ரகசியங்களை தெரிஞ்சவனை வெளியில விட்டு வைக்கிறது பெரிய முட்டாள்தனம். நம்மிடம் அகப்பட்ட எதிரியை பார்த்து பயப்படுறதும் கொன்றதும் கோழைத்தனம். இங்கே வந்திருக்கிற நம்பர் 1 இப்போ நம்ம கெஸ்ட். அவரை கௌரவிக்கிறது நம்முடைய கடமையாகும். வெல் செட் மை டியர் சுப்ரீம். பாரு கோவிந்தராஜ், ஒரு வெளிநாட்டுக்காரனுக்கு தெரிஞ்ச பண்பு உனக்கு தெரியாம போனது வெட்கப்பட வேண்டிய விஷயம்தான். ஹலோ, வெரி நைஸ் டு மீட் யூ. மிஸ்டர் கோவிந்தராஜ், 1 மணி நேரத்துக்குள்ள நாம நடத்த போகும் ஒரு முக்கியமான நிகழ்ச்சிக்கு ஆடியன்ஸ், ஐ விட்னஸ், விருந்தாளிகள் இல்லைன்னு இந்த நிமிஷம் வரை ஃபீல் பண்ணேன். ஆனா நம்பர் 1 வந்ததுனால என் விருப்பம் நிறைவேறிடுச்சு. அவருக்கு இத்தனை வருஷமா சிரமப்பட்டு கண்டுபிடிச்சது எதுவோ டீட்டெயிலா தெரிவிங்க. நம்ம முயற்சிக்கு அவர் பாராட்டுகள் சொல்லணும். கோவான் மிஸ்டர் ராஜ். ஓகே, கம் ஆன் நம்பர் 1. வித் பிரஷர், கம் ஆன். ஜீவ நதிகள் என்று பெயர் பெற்று நம்ம நாட்டுக்கு அன்னமிடுகிற அன்னபூர்ணியாக பிரபஞ்சத்திலே பொங்கி வழிகிற மாபெரும் நதிகள் தான் இவைகள். இந்த நதிகள் மூலமாக பூமி செழிக்கிறது, செடி கொடிகள் வளர்கிறது, நம் நாட்டு மக்கள் எல்லாம் வாழ்கிறார்கள். நாம் சுபிட்சமாக வாழ்கிறதை விரும்பாத சுப்ரீம் நாட்டு அரசாங்கம் இந்த நதிகள் ஓடுகின்ற இடங்களில் பயிர் பச்சைகள் எதுவும் உழைக்காமல் நாம் உணவுக்காக கஷ்டப்பட வேண்டும் என்று முடிவு செஞ்சிருக்காங்க. ப்ரொசீட் மிஸ்டர் ராஜ், ப்ரொசீட். இந்த பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. ஃபார் எ பிக் பேமெண்ட். என் பரம்பரைக்கெல்லாம் போதுமான செல்வத்தையும் பணத்தையும் சுப்ரீம் எனக்கு தரும்போது இந்த நாடு மட்டுமல்ல இந்த உலகத்தையே நாசமாக்குறதுக்கும் நான் துணிஞ்சிடுவேன். Mr. Govindraj, please show every part of this dam to our beloved guest. Welcome, Mr. Number 1. இங்கே தயாராகிட்டு இருக்கிற ஃபார்முலா H திரவம் இந்த குழாய் வழி மூலமாக வெளியே போகும். அந்த எந்திரத்தை பாருங்க. இங்குள்ள மற்ற கருவிகள் அனைத்தையும் இயக்கி வைக்கின்ற மெயின் எந்திரம் இது. ஃபார்முலா H திரவம் நிறைந்த சிலிண்டர்கள் 4 கேசுகளை கொண்டு போய் ஒவ்வொரு நதிகளிலும் விட்டுவிட்டால் போதும். ரத்னபுரி அன்னபூர்ணான்னு சொல்லக்கூடிய இந்த கண்ட்ரி ஐயா சோறு போடுங்கன்னு கைகளிலே சட்டியை பிடிச்சுக்கிட்டு மேல்நாட்டுக்காரர்களான எங்களை பார்த்து பிச்சை கேட்கணும்,
இங்க முன் இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்ச உங்களுக்கு என் ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன். மிஸ்டர் விஜய், இப்போ 11 மணி ஆயிடுச்சு. 12 மணிக்கெல்லாம் ஃபார்முலா ஹெச்ஓடி இருக்கிற சிலிண்டர் வெளியே போயிடும். 12:30க்கெல்லாம் எல்லா நதிகளிலும் கலக்கப்படும். 1 மணிக்கு இந்த டன், இந்த நாடு, நீங்க எல்லாருமே அழிஞ்சு போயிடுவீங்க. இன்னொரு நாட்டுல என்னுடைய ஆபரேஷன் ஆரம்பமாகிடும். That's the program. You can go. Goodbye. நீ இங்க 2-3 நாள் இங்கதான் இருக்க. தூர தொடாத, அதுல கரண்ட் இருக்கு. சுப்ரீம், நீ சொன்னபடியெல்லாம் வெற்றிகரமா செய்து முடிச்சிட்ட. 10 நிமிஷத்துல ஆபரேஷன் ஆரம்பமாக போகுது. அதனால நாம பேசினபடி உனக்கு தர வேண்டிய வெகுமதி தரணும் இல்லையா? ஆமா, இல்லைன்னா தேச துரோகத்தையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே. This is your settlement. Take it. Best division. முத்து, என்னப்பா? மிஸ்டர் ராஜ், பாரத மக்களுக்கு சென்டிமெண்ட்ஸ் அதிகம் என்று எனக்கு தெரியும். அதனால மகன்ங்கிற சென்டிமெண்ட்டுக்கு தகப்பன் தலைகுனிவானி இப்படி செஞ்சேன். புரிஞ்சுதா? இப்ப பட்டனை பிரஸ் பண்ணி இந்த டன்னை பஸ்வமாக்கினா மத்தவங்களோட உன் மகனும் பஸ்வமாகிடுவான். பட்டனை பிரஸ் பண்றியா? சுப்ரீம், எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை. உன் விருப்பப்படியே செய்யறேன். நீ எதை சொன்னாலும் கேட்கிறேன். நான் சொல்ற வேலையை ஒழுங்கா செஞ்சுட்டீங்கன்னா நீங்க உயிரோட இருக்கலாம். சுப்ரீம் ஸ்பெஷாலிட்டி. அண்டர்ஸ்டாண்ட்? இது பாசிட்டிவ், அது நெகட்டிவ். இந்த ரெண்டையும் ஒன்னா சேர்த்தா மெயின் சீட் போயிடும். உண்மைதான். எப்படி? ஜஸ்ட் a minute. Get ready. என்னையா இது? இத அந்த 2 சுவர்களுக்கு மத்தியில வச்சா நிச்சயமா ஃபியூஸ் போயிடும். பிரில்லியன்ட் ஐடியா. ஆனா இதுல ஒரு டேஞ்சர் இருக்கு ஐயா. இந்த சுவருக்கு பக்கத்துல கேஸ் சிலிண்டர்ஸ் இருக்கு. அது வெடிச்சா இந்த ரூமுக்கு ஆபத்து. 5 நிமிஷத்துக்குள்ள இந்த நாடே நாசமாக போகுது. அதுக்கு பிறகு நாம மட்டும் பொழைச்சிருந்தோம். உள்ள இருக்கிற சயின்டிஸ்ட்களையும் ரகுநாத்தையும் காப்பாத்திக்கிட்டு சீக்கிரம் வெளியே போடுங்க.
நம்பர் 1 என்ன கொன்னுடாதே. Hands up!